அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் தாய்மை. ஒரு பெண் கர்ப்பமாயிட்டு அது குழந்தை பிறந்து வெளியில் வர வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரசவிக்கிறாள். அப்படிப்பட்ட பிரசவமானது நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான மிக அற்புதமான ஒரு ஸ்லோகங்கள் நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் இந்த உலகத்துக்கு இன்னொரு உயிரை தருகிறவர்கள் தான் பெண்கள். நம்முடைய முன்னோர்களுடைய காலத்துல எல்லாம் 95% சுகப்பிரசவம் தான் நடந்தது. ஆனால் இந்த காலத்துலலாம் சுகப்பிரசவங்கிறது ரொம்ப அரிதாகிவிட்ட ஒரு விஷயமா போச்சு. ஆனால் நம்முடைய கடவுள் மனசு வச்சா கண்டிப்பாக எந்த ஒரு காலமாக இருந்தாலுமே சுகப்பிரசவங்கிறது ரொம்ப சுலபமாக நடக்குங்க. பிரசவ காலத்தில் நம்ம இருக்கிற ஒரு பெண்கள், அதாவது கரு உருவானது முதற்கொண்டு நமக்கு குழந்தை வெளியில் வர வரைக்கும் அந்த பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக ஜெபிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் சுகப்பிரசவம் நிகழும். அதுக்கான ஒரு புராண கதையே இருக்குது. அந்த கோவில் வேறு எங்கேயுமே இல்லைங்க, திருச்சி தான். திருச்சியில் இருக்க மலைக்கோட்டை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது உச்சி பிள்ளையார் கோவில் தான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மலைக்கோட்டையில் நமக்குள்ளே அங்கே இருக்கிறவர் தான் தாயுமான சுவாமிகள். பிரசவ நேரத்தில் தன்னுடைய தாய் வரத்துக்கு ரொம்ப தாமதம் ஆனதுனால வேறு வழி இல்லாமல் ஒரு செட்டிப்பெண் ஒருத்தங்க தன்னுடைய கர்ப்ப காலத்தில் இறைவனை சாட்சாத் சிவபெருமான அந்த பிரசவத்துக்கு எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் துணை நிற்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்களாம். அந்த கர்ப்பிணி பெண்ணுக்காக சாக்ஷா தாயுமான சுவாமிகளே அந்த பெண்ணோட அம்மா மாதிரி உள்ள ஒரு வேஷம் பூண்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் நல்லபடியாக சுகப்பிரசவம் நடந்து தாயையும் சேயும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்களாம். அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு நிகழ்வு கொண்ட ஒரு கோவில் தாங்க நம்ம தாயுமான சுவாமி ஆலயம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க திருச்சியில் இருக்க மலைக்கோட்டை கோவிலில் இந்த தாயுமான சுவாமிகள் நீங்கள் போய் தரிசிச்சுட்டு வரலாம். அப்படி எங்களால் போயிட்டு வர முடியாதுமா, நாங்கள் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஊரில் இருக்கோம், நாங்கள் எல்லாருமே ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சாக்ஷாத் சிவபெருமானையே, இல்லாட்டி நம்மளுடைய கூகுள் எல்லாம் போட்ட தாயுமான சுவாமிகளோட படம் வரும் பார்த்தீங்களா, அந்த படத்தை கூட நீங்கள் உங்களோட ஃபோனில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகத்தை டெய்லி 3 தடவை, எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது மாதிரி கண்டிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்லோகத்தை மட்டும் நம்பிக்கையாக தாயுமான சுவாமிகள் கிட்ட எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் சுகப்பிரசவம் ஆகுங்க. இது பலருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கண்கூடான நிகழ்வு. இப்பயுமே நம்ம திருச்சி போனீங்கன்னா டெய்லி கூட இது மாதிரி நடக்கும். நிறைய பேர் நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைத்தார் இருக்குது பார்த்திங்களா, அந்த வாழைத்தார் பெருசு, அந்த பெரிய அதை அவ்வளோ படிக்கட்டுலையும் தூக்கிட்டு மேலே கொண்டு போயிட்டு அந்த வாழைத்தாரை சுவாமி கிட்ட வச்சுட்டு அங்கே வர பக்தர்களுக்கு ஏன்னு கேட்டால் அவங்களுடைய வம்சம் நல்லபடியாக வாழையடி வாழையாக நல்லபடியாக பொண்ணுக்கு பிரசவம் ஆச்சு அப்படிங்கிறதுனால வேண்டிக்கிட்டு இந்த வாழைப்பழத்தை எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஐதீகம் அந்த கோவிலில் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அது மாதிரி பண்ணுங்கள். எங்களுக்கு அப்படி பண்ண முடியாதுமா, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோங்கிறவங்க கூட நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் டெய்லி 3 தடவை நீங்கள் சொல்லி பாருங்கள். காலையிலையும் சொல்லலாம், மாலையிலையும் சொல்லலாம், உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ சொல்லுங்கள். நிச்சயம் தாயும் சரி சேயும் சரி ரொம்ப நல்லபடியாக சுகப்பிரசவமாகி தாயுமான சுவாமிகளுடைய அருளால் நிச்சயம் நல்லபடியாக குழந்தை பெற்றெடுப்பீங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம். 4 வரி மட்டும்தான் இந்த ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம். ஹே சங்கர ஸ்மரஹர பிரம்மாதிநாத மன்னாத சாம்ப சசிசூட ஹர திரிசுலின் சம்போ சுக பிரசவ கிருக் பவமே தயாலோ ஸ்ரீ மாத்ருபூத சிவ பாளையமாம் நமஸ்தே. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் டெய்லி பூஜை அறையில் சொல்லுங்கள். இல்லாட்டி உங்களை அங்கே உட்காந்து சொல்ல முடியாதவங்க சோஃபாவில் கூட உட்காந்து நீங்கள் சொல்லலாம். சொல்லி பாருங்கள், நிச்சயம் நல்லபடியாக தாயும் சேயும் நல்ல முறையில் நீங்கள் குழந்தை பெற்றெடுத்து வருவீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.